நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். விஷம் குடிச்சது தப்புன்னு நினைச்சேன். ஆனா அது தப்பில்ல. சாகாம பொழைச்சுக்கிட்டேன்ல, அதுதான் தப்பு. ஏண்டி இப்படி பேசுற? நீ பொழைச்சுக்கிட்டேன்னு டாக்டர் சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏன் இந்த மாதிரி பேசுற? நான் வாழ வேண்டியவளே இல்ல, சாக வேண்டியவ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் வாழ்க்கை மாதிரிதான் அந்த பொண்ணு செல்வி வாழ்க்கையும். அவளையும் அவ பெத்தவ தூக்கி கொடுத்துட்டா. அவ அப்பா அவளை விட்டுட்டு போயிட்டார். அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு தான் அவ அம்மாவும் பெத்தா, உன் அம்மாவும் பெத்தா. அந்த நம்பிக்கை இருந்திருக்கலனா கருவுற்றப்பவே கலைச்சிருக்க மாட்டாங்களா? தூக்கி கொடுத்தமே, இப்ப அவ எப்படி இருக்காளோ ஏதா இருக்காளோ நீ ஏன் பார்க்க வரல? பெத்தவங்களுக்கு அந்த தவிப்பு இருக்க வேணாமா? சொல்லுங்க, தவிப்பு இருக்கணுமா வேணாமா? இருந்திருக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவ சூழ்நிலை எப்படியோ, வெளி உலகத்துக்கு நீதான் தம் பொண்ணுன்னு சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் இல்லையா? இத பாரு, பொண்ணா பிறந்த தப்பு பண்ணிட்டா அவ சாதாரணமா வாழ்ந்துட முடியுமாமா? வெளியில தெரிஞ்சா வாழத்தான் விட்டுருவாங்களா? இத பாரு, கற்பு விஷயத்துல ஆண் தப்பு பண்ணா ஒரு தண்டனை, பெண் தப்பு பண்ணா ஒரு தண்டனை. சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். அம்மா தான் அப்படி இருந்துட்டாங்க, அவங்க சூழ்நிலை. என் அப்பாவாது என்ன பார்க்க வந்திருக்கலாம்ல. உங்க அம்மாவையே வேண்டான்னு சொன்னவன் உன்னை எப்படிம்மா ஏத்துப்பா? பாரு, நீ இப்படி பிறந்துட்டோமேன்னு நினைச்சு வேதனைப்படுறத விட தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். தப்பு பண்ணவங்க அவங்க 2 பேரும். நீ ஏம்மா தண்டனை கொடுத்துக்கணும்? உனக்கு நீ வாழ்ந்து அவங்கள தண்டிக்கணும். கடவுள் தன்னுடைய பிரதிநிதிய தாயை வச்சிருக்கிறான். அந்த தாயோட வாழற பாக்கியம் உனக்கு இல்ல. ஆனா அந்த இடத்துல என்ன அமைச்சிருக்கிறானேம்மா. உன் பொறுப்பு சரியில்லைன்னு உன் வாழ்க்கையை நீ ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். ஆனா ஆனா உனக்காக நாங்க வாழற வாழ்க்கை பொய்யா போயிடுமேம்மா. இதுதான் நாங்க உன்னை வளர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றியா? உன் பொறுப்பை பத்தி உன்கிட்ட சொன்ன நீ வேதனைப்படுவேன்னு நினைச்ச எங்களை நீ வேதனைப்படுத்தலாமா? உனக்கு நீ என் பொண்ணு இல்லைங்கிறது தெரிஞ்சது. இப்போ உன் பொறுப்பை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. இதனால நீ எதை இழந்த? எதையுமே இழக்கலையே. எங்க அன்பு, பாசம், பரிவு எல்லாமே உனக்கு தானேமா. நீ விஷம் குடிச்சது உங்க அப்பாக்கு தெரியாது, தெரிய வேண்டாம் சொல்லிட்டேன். அவர் தாங்க மாட்டார். அவ்வளவு பாசமானவர்மா. எங்க 2 பேரையும் விட்டுட்டு விஷம் குடிச்சிட்டு போறேன்னு சொன்னா எப்படிம்மா? உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் மட்டும் இல்ல, உங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாராமா? இருந்திருப்பாரா சங்கி? மா
DGP here. செந்தமிழ் அரசி ஸ்பீக்கிங். என்ன மிஸ்டர் பால் குணசேகரன், நான் சொன்னது யோசனை பண்ணீங்களா? என்ன பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? உங்க பேரை சொல்லி கூப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு பால் குணசேகரன். இப்ப பேரை சொல்லி தான் கூப்பிடுறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்பர் தான். புரியல? கைதி நம்பர். ஜெயில் ட்ரெஸ் கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுப்பாங்களே, அந்த நம்பரை சொன்னேன். செந்தமிழ் அரசி, உங்களுக்கு நான் எத்தனை கோடி வேணும்னாலும் தரேன். எதுக்கு? நல்ல தம்பியை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. நல்ல தம்பியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நீங்க ஏன் சார் பணம் கொடுக்கணும்? நீங்க எந்த தப்பும் பண்ணாதவராச்சே, நேர்மையானவராச்சே, பேச வேண்டிய இடத்துல பேசுற பவரான ஆளாச்சே. அரசி, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன நடக்கணும்? எனக்கு நல்ல தம்பி வேணும். நல்ல தம்பி என்ன பத்தி உங்ககிட்ட சொன்ன அவ்வளவு ஆதாரமும் எனக்கு வேணும். அதுக்கு எத்தனை கோடி வேணும்னாலும் நான் தரேன். எத்தனை கோடி வேணாலும் கொடுப்பீங்களா? கொடுக்கறேன். எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, அப்போ உங்களுக்கு எத்தனை கோடி வந்திருக்கும்? அந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? உங்களுக்கு எத்தனை கோடி வேணும்? எங்க வரணும் சொல்லுங்க. சொல்றேன். எவ்வளவு வேணும்னு சொல்றேன், எங்க வரணும்னு சொல்றேன். எழுதிக்கிறீங்களா? கையெல்லாம் நடுக்கும். பேனை பிடிச்சி எழுதிடுவீங்களா? சொல்றேன், எழுதிக்கிங்க. நான் எழுதிக்கிறேன், சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? நீங்க சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன். வச்சிடுறேன் மிஸ்டர் பால் குணசேகரன். சார், பத்திரிகைக்காரங்கெல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லா பத்திரிகைக்காரங்களும் வந்திருக்காங்களா? ஆமாங்க சார். வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். நல்ல தம்பி கேஸ்ல என்ன நடக்குது? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல பேர் காணாம போயிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. நானும் வெயிட் பண்ணுங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு சந்திக்கிறேன்னு சொன்னேன். இப்ப அதை சொல்றதுக்காக தான் உங்களை வர சொல்லிருக்கேன். இந்த கேஸ்ல ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்காங்க. நல்ல தம்பிக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அரசாங்க அதிகாரினா எந்த டிபார்ட்மெண்ட் சார்? உங்க டிபார்ட்மெண்ட்டா சார்? யார் சார் அவரு? நாளைக்கு அவரை நான் அரெஸ்ட் பண்ண போறேன். உங்க முன்னால் அவர் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன். நாளை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலீங்க. நாளைக்கு நிச்சயமா அவரை நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அரெஸ்ட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். நீங்க அப்ப வந்தா போதும். இப்ப நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சார், அரசாங்க அதிகாரி அரெஸ்ட் பண்றது உங்க டியூட்டி சார். அவர் யாருன்னு மக்களுக்கு அடையாளம் காட்டுறது எங்க டியூட்டி சார். வரேன் சார். வரேன் சார். இன்ஸ்பெக்டர் தேவராஜ், நாம செந்தமிழ் அரசியை மீட் பண்ண போறோம். அவங்க நல்ல தம்பி நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. அப்படியே சார். நல்ல தம்பி நம்ம கைக்கு வந்த உடனே நீங்க அரசியை ஷூட் பண்ணிடுங்க. ஓகே சார். Here comes Cersei.
என்ன சார் இன்னும் அரசியை காணோம்? வருவாங்கய்யா. 2 கோடி ரூபா பணம் தரேன்னு இருக்கேன்ல, பணம்னு உடனே பார்த்தியா ஹானஸ் ஆஃபீஸர் எப்படி மாறிட்டாங்கன்னு? சார் வந்தோடனே ஷூட் பண்ணவா? அவசரப்படாத, நான் முதல்ல பணத்தை கொடுத்துட்றேன். அதை அவங்க வாங்கிக்கிட்டு நல்ல தம்பி என்கிட்ட ஒப்படைப்பாங்க. திரும்பி போகும்போது பின்னால் இருந்து சுற்று. சார் என்ன சார் நீங்கள் முதுகில் சுடுறது ஆண்மைக்கு அழகில்ல சார். அதுவும் இல்லாமல் நெஞ்சில் சுட்டால் தான் சார் பட்டுன்னு உயிர் போகும். ரொம்ப தெளிவாக தான் இருக்கிற நீ. சுட்ட உடனே எனக்கு ப்ரமோஷன் தருவீங்களா சார்? ப்ரமோஷன் தானே, உன்னை எங்கேயோ அனுப்ப போறீங்க, நீயே பாரு. சார் சார் அவங்க வராங்க சார். சொன்ன மாதிரியே சூட்கேஸோட வந்திருக்கீங்க. நான் சொன்னபடி சூட்கேஸோட தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க தான் நல்ல தம்பியோட வரல. இருக்கா? பக்கத்துல தான் இருக்கா. நல்ல தம்பியை உங்ககிட்ட கொடுத்தா 2 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. யோசிச்சு பார்த்த, நல்ல தம்பியோட விலை 2 கோடி ரூபாய் தானே. ரொம்ப சீப்பா இருக்கு. 2 கோடி பத்தாது, 4 கோடி வேணும். சொல்லுங்க, தர முடியுமா முடியாதா? ஓகே. அரசி, நல்ல தம்பியை கையோட கூட்டிட்டு வந்து பேரம் பேசுறதா நல்லா இருந்திருக்கும். நீங்க எனக்கு 4 கோடி ரூபாய் தாங்க. 5வது நிமிஷம் நல்ல தம்பி இங்க இருப்பான். நான் போன் பண்ணனா 5 நிமிஷத்துல இங்க பணம் இருக்கும். ஓகே, பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? என் முன்னாடியே ஃபோன் பண்ணுங்க. நீங்க யாருக்கு ஃபோன் பண்றீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். பண்ணுங்க பால் குணசேகரன். இல்ல நான் அந்த பக்கம் போய் பேசிட்டு வரேன். ஏய், பண்ணுடா. அரசி, you will face the consequences. மரியாதையா பேசு. நான் உன்னோட சீனியர் ஆபீசர், மேலதிகாரி. நீ எனக்கு மேலதிகாரியா? அதுக்கான தகுதி உன்கிட்ட இருக்கா? அரசியல்வாதிகள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அதிகாரிங்க ஒழுங்கா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அப்பதான் நாடு உருப்படும். நாட்டை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நல்ல தம்பியை பத்தி தான் எனக்கு கவலை. நல்ல தம்பியை கொடு, 4 கோடியை வாங்கிட்டு போயிட்டே இரு. நீ போன் பண்றேன்னு சொன்னியே, அது யாருன்னு சொல்லு. நல்ல தம்பியை இப்பவே கூட்டிட்டு வர, அது யாருன்னு சொல்லு. அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு வேண்டியது பணம். என்னமோ அதிகாரிகள் நேர்மையா இருக்கணும், நாணயமா இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ண. இப்ப 2 கோடிக்கு பதிலா 4 கோடி கேட்கிற. பணம் உன்னை மாத்திருச்சுல்ல. நான் மாறல, மாறவும் மாட்டேன். நீ பணத்தோட வரணும். உன்னை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் பணம் கேட்டேன். நீயும் பணத்தோட வந்துட்ட. ஏன் ஆளுங்கதான் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. என்ன உன்னால அரெஸ்ட் பண்ண முடியுமா? எவன் கொடுத்தா உனக்கு அந்த பவரை? ஹலோ, ஹோம் செக்ரட்டரிய நீங்க மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நீங்க கேட்டீங்களே பவர், இந்தாங்க. ஹோம் செக்ரட்டரி எனக்கு கொடுத்த பவர். தேவராஜ், வெளியே வா. வா வெளியே. எங்க எல்லார்கிட்டயும் வெப்பன்ஸ் இருக்கு. என் பெர்மிஷன் இல்லாம நீ அசைஞ்சாலும் உன்னை ஷூட் பண்ணிடுவாங்க. வெளியே வா.
பைய தூக்கிட்டு வா. வாடா வா. என்ன ஷூட் பண்றதுக்கு இந்த ஆள் உனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு தெரியும். ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு தான் நீ அலைஞ்சிட்டு இருக்க. சொல்ற சுட சுட பாக்குற. இனிமே நான் தான் டிஜிபி, நீ முன்னாள் டிஜிபி. ரெகேம் சரோஜினி, என்னங்க? நான் லண்டன் புறப்படுறேன். லண்டனா? சொல்லவே இல்லைங்களே. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன்ல, அது விஷயமா அங்கிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. உடனே வர சொன்னாங்க, அதான் கிளம்புறேன். லண்டன் போறேன்னு சொன்னீங்க, பட் இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லல. என்னமோ புது பிசினஸ் சொல்றீங்க, நல்லபடியா நடக்கட்டுங்க. தேங்க்ஸ். வரட்டா? என்னங்க? சரி இல்லைங்க. என்ன சரியில்லை? உங்ககிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கு. என்ன மாற்றம்? அது எனக்கு சொல்ல தெரியல. செல்வி விஷயம் தெரிஞ்சதும் நான் ஒரு மாதிரியா இருந்தேன். இப்ப நான் சரியாயிட்டேன். நீங்க 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 அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சரியாகவே இல்லைங்க. மனசுக்குள்ள தயவு செய்து வச்சுக்காதீங்க ப்ளீஸ். வெளியில கொட்டிருங்க. Everything will become all right. பாத்தீங்களா, இன்னும் அப்படியே பேசாம நிக்கிறீங்க. எப்பவுமே ஆபீஸ் வேலைய வீட்லயும், வீட்டு விஷயத்தை ஆபீஸ்லயும் செய்யாதவர் நீங்க. இப்போ என்னமோ ரொம்ப குழம்பிருக்கீங்க. உண்மைதானே? நான் சொல்றது உண்மையா இல்லையாங்க? உண்மை. இல்ல. என்னங்க இது? 25 வருஷம் உங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு மாற்றம் வந்தா அது எனக்கு தெரியாதா? சரோஜினி, மாற்றம் சொல்றியா? அது என்னன்னு சொல்லு. நீங்க நார்மலா இல்லைங்க. என்னங்க இது? ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன் சரோஜினி. ஆமா, சரியில்லைன்னு சொன்னியே, அது எதுக்கு? நான் எப்பங்க சொன்னேன்? நான் கிளம்புறேன்னு சொன்னதும் நீ முதல்ல சொன்ன வார்த்தை. ஐயோ, வழக்கமா ஃபாரின் போறப்போ குழந்தைங்கிட்ட என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவீங்க. இன்னைக்கு என்னமோ பரபரப்பா இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்லாம போறீங்க. அவ்வளவுதானே? மணி, சங்கி. என்னப்பா? நான் லண்டன் போயிட்டு வரேன். சரிப்பா. பாய். பாய். பாய்ப்பா. வித்யா. மாமா. வரேம்மா. சரி மாமா. போதுமா? உன் மருமகளுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். வரேன். நல்ல தம்பி இவர்கிட்ட ஒப்படைச்சா எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கறேன்னு சொன்னார் சார். நானும் சம்மதிக்கிற மாதிரி சரின்னு சொன்னேன். நான் சொன்ன இடத்துக்கு வந்தாரு. என்ன ஷூட் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டருக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு.
நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கூட என்ன ஷூட் பண்ணிருப்பாரு. என்ன சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க டிபார்ட்மெண்ட்ல தலைமை பொறுப்புல இருக்கிற நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. தலை குனிஞ்சு நிக்கிறது நீங்க இல்ல சார், உங்க டிபார்ட்மெண்ட்டே தலை குனிஞ்சு நிக்குது. என்னைய வேலை பேசுறாரு சார். நீங்க இந்த மண்ணில் தானே பிறந்தீங்க. நீங்க ஒரு இந்தியன் தானே. இந்திய ரத்தம் தானே உங்க உடம்புல ஓடுது. உயிர் கொடுத்தது இந்த மண்ணு. சோறு கொடுத்து படிக்க வச்சு பதவி கொடுத்தது இந்த மண்ணு. இந்த மண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ணுவீங்களா? நம்ம நாடு அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்திக்கு ஒரு இந்தியன் நீங்க தொலை போலாமா? உங்களுக்கு கிடைக்கிற சில கோடிக்காக 110 கோடி இந்தியர்களுக்கு நீங்க துரோகம் பண்ணலாமா சார்? இந்தியா நம்ம நாடு இல்ல, நம்ம தாய். நம்மள சுமக்கிற தாய், நம்மள வளர்க்கிற தாய். தாய்க்கு செய்யற துரோகம் தாயை கற்பழிக்கிறதுக்கு சமம். செந்தமிழரசி, இந்த ஆள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவரை கூட்டிட்டு போங்க. இவருக்கு மேல யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. எந்த தலையிட பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போங்க. எஸ் சார். என்ன சார், ஒரு பெரிய அதிகாரி அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க, நீங்களே அரெஸ்ட் ஆகி வந்திருக்கீங்க. மேடம், எதுக்காக டிஜிபி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? சில தேச விரோதிகளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நல்ல தம்பிக்கும் அந்த அதிகாரிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னது இவரை தானே மேடம்? எஸ், அந்த நேர்மையான அதிகாரி இவர்தான். இந்த புண்ணியவான். நம்ம நாட்டுக்கு எதிராக சதி பண்றவங்க கிட்ட சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களே மேடம். நல்லவங்கன்னு நம்பி தான் பதவி கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை இவர் காப்பாற்றணும் இல்ல சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி ஜனங்க கேவலமா பேசுவாங்களா மேடம்? நோ, சில பேர் பேசலாம், சில பேர் பேசுறதுக்காக தூண்டி விடலாம். ஆனா போலீஸ் எப்பவுமே மக்களை பாதுகாக்கிற கேடயமா தான் இருப்பாங்க. நம்ம குடும்பத்திலேயே 4 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 4 பேரையும் சரியா கவனிச்சுக்க முடியல, ஒழுங்கா வளர்க்க முடியல. எவ்வளவுதான் கவனிச்சுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு புள்ள கெட்டு போக தான் செய்யுது, தப்பு பண்ணதான் செய்யுது. அப்படி இருக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவரை மாதிரி சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க ஏற்படுத்துற கலங்கத்தை துடைக்கிறதுக்காக எத்தனையோ நல்ல அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க, இருப்பாங்க. மேடம், இவருக்கும் நல்ல தம்பிக்கும் எந்த வகையில தொடர்பு? இவர் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு சொல்ல முடியுமா? இப்பதானே அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லாம் உடனே சொல்ல முடியாது, அப்பப்ப நியூஸ் கொடுப்போம். நோ கமெண்ட்ஸ் ஃபர்தர். தேங்க்யூ. சொல்லுங்க மிஸ்டர் பழனி. மேடம் உங்களை என்கொயரி பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன விசாரிக்க போறீங்களா? எனக்கு கார் திறந்து விட்டவன், சல்யூட் பண்ணவன், இவங்க எல்லாரும் என்ன விசாரிக்கிற அளவுக்கு என் பொசிஷன் அவ்வளவு கேவலமா போயிடுச்சுல்ல? அப்படி ஒரு கேவலத்தை ஏற்படுத்தினது யாரு? நீங்க தானே? நான் இல்ல, அரசி, செந்தமிழரசி என்ன பிளான் பண்ணி சிக்க வச்சுட்டா. நல்ல தம்பியை என்கிட்ட ஒப்படைச்சிரு, உனக்கு எத்தனை கோடி வேணாலும் தரேன்னு சொன்னது நீங்க தானே? சூட்கேஸ்ல பணத்துறை வந்து நின்னது நீங்க தானே? இதுல எங்க சார் மேடத்தோட பிளான் இருக்கு? சொல்லுங்க. உங்களை சிக்க வைக்கிறதுக்காக அந்த பிளான் இல்ல, உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான பிளான். அதுல இப்ப நீங்க மாட்டிருக்கீங்க. இன்னும் யார் யார் மாட்ட போறாங்கன்னு தான் தெரியல. நீங்க நல்லவர் நினைச்சு மேடத்துக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொன்னோம். அவங்க சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு காரணமா இருந்தோம். அது நீங்க செஞ்ச பிளான் தானே? பெரிய அதிகாரிகள்லாம் எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியா இருக்கணும். நீங்க தப்பு பண்ணது இல்லாம எங்களையும் தப்பு பண்ண வச்சிருக்கீங்க. இன்னும் பழைய கதையில எதுக்கு பழனி? அவரு பின்னாடி யாரா இருக்காங்கன்னு கேட்போம். சொல்லுங்க சார். இன்னும் என்ன சார்லாம் சொல்லிக்கிட்டு? சொல்லுங்க பால் குணசேகரன். இன்னும் என்ன இவருக்கு மரியாதை? சொல்லுங்க, உங்க பின்னால யாரெல்லாம் இருக்கா? என்ன வாடா போடான்னு பேசுவீங்க போல இருக்கே. அப்படி ஒரு நிலைமைய நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க. சொல்லுங்க. எனக்கு பின்னாடி யாரும் இல்ல. நீங்க கொண்டு வந்த 2 கோடி ரூபாய் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஏன் பணம் இல்ல. அது உங்க பணம் இல்லனா யார் பணம்? யார் பணம்னா உங்க அரசியை கண்டுபிடிக்க சொல்லு. தேன்கூட்ல கைய வச்சுட்டா செந்தமிழ் அரசி.
அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க சல்யூட் அடிச்சிருக்கோம். சல்யூட் அடிச்ச கையால எங்களை அடிக்க வைக்காதீங்க. அடிப்பியா? அடிப்போம். உண்மையை சொல்லலன்னா கண்டிப்பா அடிப்போம். நீ அடிடா. அடிப்போம். நீ அடிடா. வாடா நீ அடி. நீ அடி. எவன் வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா பயல்களும் அடிங்கடா. வெயிட். இவரு நம்ம கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. கேட்கறவங்க வந்து கேட்டா அதுக்கப்புறம் இவர் சொல்லுவாரு. வாங்க போலாம். கலை கலை அப்படியே இருக்க. ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படியே இருக்க? நம்ம குழந்தைய பார். இவனு கூட உனக்கு தெரியல. பாரு கலை, நம்ம புள்ள அழுவுறது கூட உனக்கு தெரியல. எந்திரி கலை. அழுவாதுடா, அழுவாது. என்னடா பசிக்குதா? பசிக்குதா? எங்க பாட்டில்? அப்பா போய் உனக்கு பாட்டு எடுத்துட்டு வரேன். அல்லாதடா, அல்லாதடா, அல்லாத, வா. பெருமாள் சாரை பார்க்கணும். என்ன ஐயோ பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? முதலாளி ஐயோ பார்க்கணும் சொல்லுங்க. அவர் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்ல பார்க்க முடியாது. கிளம்புங்க. பார்க்க முடியாது சார். கிளம்புங்க. வணக்கம்யா. ஏன் நின்று இருக்கீங்க? கிளம்புங்க சார். சார் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. கிளம்புங்க சார். கையடியா. ஏ வக்கீல் ஐயா. பார்க்க முடியாது. கிளம்புங்க. இது நான் முத கட்டின ஹோட்டலியா? அவர்தான் வந்துட்டார்ல. என் மகன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக கட்டினேன். இப்போ ஹோட்டல் இருக்கு, அவன் இல்ல. ரொம்ப ராசியான இடம்யா. நான் எது தொடங்கினாலும் இங்கே தான் தொடங்குவேன். பார்ட்னர்ஷிப்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம்னு எம்பி சொன்னார்ல. நீங்க கூட அம்மா பேர்ல வைக்கணும்னு சொன்னீங்களே. நீ கூட வேணான்னு சொன்னீல. இன்னைக்கு எக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம்னு சொன்னாரு. இங்க வர சொல்லியிருக்கேன். சரிங்க. கையடா. சார் சொன்னா கிளம்புங்க சார். கிளம்புங்க சார். சார் கிளம்புங்க. அங்க என்னடா சத்தம்? கூப்பிடார்ல. ஐயா வணக்கம் ஐயா. என்னடா? பாக்க ஒருத்தர் வந்திருக்காரு. பேரை கேட்டா சொல்லாம அடம் பிடிக்கிறான் ஐயா. பேரை கூட சொல்ல மாட்டானா ஐயா? தம்பி வாங்க. ஐயா, யார் யாரையோ எம்எல்ஏ ஆக்குறீங்க, எம்பி ஆக்குறீங்க, மந்திரி ஆக்குறீங்க. நீங்களே தேர்தலில் நின்று ஜெயிச்சு மந்திரி ஆகலாம்ல. நான் சிவப்பு விளக்கு வச்ச காரில் போகணும், நீ என் கூட வரணும். நான் மந்திரி ஆனா நீ பிஏ சம்பாதிக்கணும். ஆமாங்க. யோ, நான் மந்திரி ஆகாதனால தான் சிங்கமாக இருக்கேன். ஆயிருந்தா அசிங்கமாக இருப்பேன். என்ன தம்பி, என்ன பிரச்சனை? சிங்கப்பெருமாள் நீங்க தானே? ஏயா, நான் தானே சிங்கப்பெருமாள்? ஆமாங்க ஐயா. சிங்கப்பெருமாளை பார்க்கணும்னு சொன்னேன், அது தப்பா? தப்பு இல்லை. அவர் சொல்றாரு முதலாளியை பார்க்கணும்னு சொல்லணுமா. நீங்க அவனுக்கு முதலாளி, எனக்கு முதலாளியா சார்? அவனுக்கு தான் சம்பளம் கொடுக்குறீங்க, எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? என்னடா சொன்னியா? அது மட்டும் இல்ல, முதலாளி ஐயாவை பார்க்கணும்னு சொல்லணுமா. இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? என்னை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? கேளுங்க. ஏண்டா
முதலாளி இவரை கூப்பிட சொன்னியா? ஆமாங்க ஐயா. ஐயான்னு கூப்பிட சொன்னியா? முதலாளி ஐயான்னு கூப்பிட சொன்னியா? ஆமாங்க ஐயா. இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளத்தை ஏத்திட்டேன், ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன். போய் வேலையை பாரு. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க சார். தம்பி என்ன சொன்னீங்க? சார் நீங்க முதலாளி, உங்ககிட்ட அவர் ஒர்க் பண்றாரு, அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா அவருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்குறீங்க, நியாயமா அது? பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே? சார் அவர்கிட்டலாம் நான் எதுக்கு சார் பேர் சொல்லணும்? சரி என்கிட்ட சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஜிஜே. அதென்னையா ஜிஜே, அழகா தமிழ்ல பேர் வைக்கலாம்ல. உங்களுக்கு அந்த பிரச்சனையா? சார் எங்க அப்பா பேர் கணேசன், என் பேர் ஜெயதேவ், அதனால ஷார்ட்டா ஜிஜேன்னு கூப்பிடுறாங்க. இதுல என்ன? சரி இங்கிலீஷ் தெரியாதவன் எப்படி கூப்பிடுவான்? எப்படி கூப்பிடுவான்? ஜிஜேங்கிற பேரை சீ சேன்னு கூப்பிட்டா அசிங்கமா இருக்கும்ல. பேர் அசிங்கமா இருந்தா பரவாயில்ல, நடத்த அசிங்கமா இருக்க கூடாது. உங்க நடத்த நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க நடத்த சரியில்லைன்னு சொல்றேன். யார் தம்பி நீங்க? செந்தமிழரசியோட மருமகன். அந்த பைத்தியக்கார பொண்ணு கலையரசியோட புருஷன் தானே அரசியோட மருமகன்? அவங்களோட மூத்த மக செல்வியோட புருஷன் தான். ஓ அவனா நீ? கலையரசி குடும்பத்தை பத்தி விசாரிக்க சொன்னேன், அப்ப உங்களை பத்தியும் சொன்னாங்க. என்ன சாப்பிட்றீங்க? மோர் சாப்பிட்றீங்களா? நான் வழக்கமா டீ காஃபி தான் சாப்பிட சொல்லுவேன், நீங்க கோபமா வந்திருக்கீங்கல்ல, அதான் மோர் சாப்பிட சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் எனக்கு மோர் கொடுக்குறீங்கன்னு கேட்டனா? நானும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் மோர், கடைஞ்சி எடுத்த மோர். என்னை பத்தி ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பிடிக்க முடியாம இருந்த நல்ல தம்பிய பிடிச்சு கொடுத்தவன் நான் தான், தெரியுமா உங்களுக்கு? இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பத்மஸ்ரீ பட்டம் வேணுமா? அதான் கொடுத்து முடிச்சுட்டாங்கல்ல, இனி அடுத்த வருஷம் தான் கொடுப்பாங்க. யோ வக்கீலு ஐயா, தம்பி வேற நோட் பண்ணி வச்சுக்க, அடுத்த வருஷம் பத்மஸ்ரீ வாங்கி கொடுத்துடலாம். சரிங்க ஐயா. வெள்ளை சட்டை அழுக்காயிரும்ல. நக்கல் பண்றீங்களா? நான் நக்கல் பண்ணா நீங்க தாங்க மாட்டீங்க. கொல்லம்பட்டறையில ஊசி விக்கிறீங்களா? மும்பையிலேயே பெரிய தாதா கங்கா அரமாணி தெரியுமா? அவகிட்ட இருந்து கலையரசி குழந்தையை காப்பாத்தி கொண்டு வந்தது நான் தான். ஏயா பத்மஸ்ரீ பட்டமும் வேணாங்கிற, அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் செஞ்ச எனக்கு நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்ல வந்த. ஏன் ஹோட்டலுக்கே வந்து என் பசங்க முன்னால என்னையே மிரட்டுறியா? நீ பண்ணதான் நானும் பண்றேன். நீ எங்க வீட்டுல புந்து மிரட்டல, அரசிய மிரட்டல, டார்ச்சர் பண்ணல. இப்போ அந்த வீட்டுல நானும் ஒருத்தன், அந்த குடும்பத்தை தாங்குற தூணே நான் தாயா. உட்காந்து பேசலாமா? கால் வலிக்கும்ல? எனக்கு இல்ல, தூணுக்கு. உனக்கு தம்பி. எத்தி எத்தி நடக்கிறதுனால தப்பா நினைச்சிட்டீங்க. எனக்கு பலம் கால்லையும் இருக்கு, மனசுலயும் இருக்கு. அப்படியா? அரசி குடும்பத்தை டார்ச்சர் பண்ற வேலையை இதோட விட்டுருங்க. வான் பண்ணிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். என்ன மனுஷியா நீ? கலையரசிய பைத்தியமாக்கிட்ட. குழந்தைய கொண்டு போய் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ குழந்தைய அவளுக்கு அடையாளம் தெரியலையா? அதை பார்த்தாதான் அந்த வேதனை உனக்கு புரியும். அவ பிள்ளைய அவளுக்கு அடையாளம் தெரியல, அதை பார்த்தா உனக்கு வேதனை தாங்கல. என் பிள்ளைய நான் பறி கொடுத்து நிக்கிறேன், ஏன் வேதனை தெரியுமா உனக்கு? அவளுக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ குழந்தைய அவளுக்கு அடையாளம் தெரியும். ஆனா என் மகன் எனக்கு திரும்ப கிடைப்பானா? கிடைக்க மாட்டான்ல. அவளுக்கு தெரிய விட மாட்டேன், அது வேற விஷயம். தம்பி, நீ கொலை பண்ணிருக்கியா? நான் பண்ணிருக்கேன். முன்னெல்லாம் நானே பண்ணுவேன், இப்ப ஆள் வச்சு பண்றேன். ஆனா நான் பண்ற சந்தோஷம் ஆள் வச்சு பண்றதுல எனக்கு இல்ல. அப்படிப்பட்டன்னா இன்னும் கலையரசியை விட்டு வச்சிருக்கேன். அவளுக்கு பைத்தியங்கிறனால விட்டு வச்சிருக்கேன். இனி விட மாட்டேன், அவளை நான் விடவே மாட்டேன். என் மகனை கொலை பண்ண அவளை மன்னிக்க மாட்டாயா? உங்க மகனை கலையரசி ஏன் கொலை பண்ணா? அவகிட்ட அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணான். என்னடா ராசா, உன் மாமியார் சொன்னதுவே நீயும் சொல்ற? அதான உண்மை. அவளை அவன் கெடுக்க பார்த்தான், அப்ப கொலை பண்ணதான நியாயம். சாட்சி இருக்கா? என் மகன் அவளை கெடுக்க பார்த்தாங்கிறதுக்கு சாட்சி இருக்காயா? இருக்கு, 2 சாட்சி இருக்கு. பாண்டியன்,
செல்லப்பிள்ளை. பாண்டியன் செல்லப்பிள்ளையும் தானே? அந்த 2 பேரும் தானே? அவனுங்க பார்க்கலன்னு தானே என்கிட்ட சொன்னானுங்க? உங்க மகன் பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கலையரசி செஞ்சது நியாயம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அப்படி பண்ணிருக்காங்க. கலையரசியை காப்பாத்திருக்காங்க. இனிமே அவனுங்களையும் காப்பாற்ற முடியாது, அந்த கலையரசியையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவங்கள உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்டீங்களே இது வரைக்கும் ஏதாவது கொலை பண்ணிருக்கியான்னு. இது வரைக்கும் பண்ணதில்லை. தேவைப்பட்டா பண்ணுவேன். வேண்டாம், அரசி குடும்பத்துல தலையிடாதீங்க. இப்போ மகனை மட்டும்தான் இழந்திருக்கீங்க. கலையரசி விஷயத்துல தலையிட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துருவீங்க. தம்பி, என்னை இப்படி மிரட்டிட்டு எவனும் திரும்பி போனதில்லை. ஆனா நீ திரும்பி போகணும். அந்த அரசு குடும்பத்துல நான் விளையாடுறத நீ பார்க்கணும். அந்த கலையரசிய நான் என்ன பண்ண போறேன்னு நீ பார்க்கணும்யா. ஏன் கோபப்படாதீங்க. மோர் குடிங்க. ஐயாவுக்கு மோர் குடியா. வக்கீல் ஐயா, அந்த அரசு குடும்பத்துல நாம இன்னும் எவனையும் போடல. அதனாலதான் இவன் போடுன்னு போட்டு போறான். அந்த கார்த்திகேயனை நாம தூக்கி இருந்தா இவன் இப்படி கோபமா கத்திட்டு போவானா? பயம் வந்திருக்கும்ல. அவனை எப்ப போடுறதுன்னு நான் சொல்றேன்னு நீங்க தான் சொன்னீங்க. உனக்கு தெரிஞ்ச ஜோசியன் இருக்கானா? இருக்காங்க ஐயா. போய் கூட்டு வா, கொலை பண்றதுக்கு நல்ல நேரம் பார்ப்போம். யோ, நான் அப்படித்தான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி அன்னைக்கு அழுது கத்துனான்னு சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். ஐயா, அந்த கார்த்திகேயனை நாங்க போட்டுட்டோம் அப்படின்னு நீங்க வந்து நின்னா உங்களை நான் போட போறேனா? மானதனையா போடுவேன். பெரிய ஆள் ஆக ஆக கோபம் குறைஞ்சுக்கிட்டே வருதுயா. கூட இருக்க நீங்க தானே உசுப்பேத்தணும். இனிமே ஏத்துறவங்க ஐயா. போ, வாடி பெட்டி கொட்டு வாங்கிட்டு வந்து அடி. டும் 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 டும். நீ அதுக்கு தாயா போக வேண்டிய ஆளு. பாண்டியனும் செல்லப்பிள்ளையும் பார்த்தானுன்னு இவன் சொல்றான், பார்க்கலன்னு அவனும் சொல்றானுங்க. வாட்ச் பண்ண சொன்னே அந்த 2 பேரையும் வாட்ச் பண்ணீங்களா? கர்ணா அதுக்கு தானே போயிருக்கான். விடக்கூடாதுயா. இனிமே எவனையும் விடக்கூடாது. இப்ப வந்துட்டு போனானே ஜிஜே, சீச்சே, அவனையும் விடக்கூடாதுயா. குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். என்ன அவருடைய என்கொயரி முடிஞ்சதா? முடிஞ்சது மேடம். ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். சொல்லுங்க மிஸ்டர் பழனி. மேடம் உங்களை என்கொயரி பண்ண சொல்லிருக்காங்க. நீங்க என்ன விசாரிக்க போறீங்களா? எனக்கு கார் திறந்து விட்டவன், சல்யூட் பண்ணவன், இவங்க எல்லாரும் என்ன விசாரிக்கிற அளவுக்கு என் பொசிஷன் அவ்வளவு கேவலமா போயிடுச்சுல்ல? அப்படி ஒரு கேவலத்தை ஏற்படுத்தினது யாரு? நீங்க தானே? நான் இல்ல, அரசி, செந்தமிழரசி என்ன பிளான் பண்ணி சிக்க வச்சுட்டான். நான் அவரை பார்க்கணும். ஓகே மேடம். உங்களை மேடம் கூட்டு வர சொன்னாங்க, வாங்க. உங்களை மேடம் கூட்டு வர சொன்னாங்க, வாங்க. அவங்க கூப்பிட்டா நான் உடனே வரணுமா? நீங்க கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியாதுங்க. நாங்க கேட்கிற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். வாங்க வாங்க சார். மேடம், எப்படி இருக்கீங்க பால் குணசேகரன்? பொய் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறியா? நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்கல. என்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு நல்ல மனநிலையில இருக்கீங்களான்னு கேட்டேன். எந்த உண்மையை சொல்ல சொல்ற? எல்லா உண்மையும் தான் சொல்ல சொல்றேன். எனக்கு எதுக்காக ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தீங்க? எதுக்காக இன்ஸ்பெக்டர் தேவராஜ் கிட்ட என்ன சுட்டு கொள்ளணும்னு சொன்னீங்க? நான் இருந்தா நீங்க இருக்க முடியாது. ஐ மீன் நீங்க டிஜிபியா இருக்க முடியாது. அதனால தானே நான் உயிரோட இருந்தா நீங்க கோடியில புரள முடியாது.
அதனால தானே நான் உயிரோட இருந்தா உங்க மேலிடம், நான் அரசாங்கத்தை சொல்லல, உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தானே அவனை சொல்றேன். நான் உயிரோட இருந்தா அவன் இருக்க முடியாது. அதனால தானே என்ன சுட்டு கொல்லணும்னு சொன்னீங்க பால் குணசேகரன். அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தை தவிர வேற எதையும் நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. என்ன போய் நீ கோடியில புரள்றவன்னு சொல்ற. என்ன அரெஸ்ட் பண்ணதுனால நான் குற்றவாளி ஆயிட மாட்டேன். என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போகணும், குற்றவாளின்னு அங்க நீ ப்ரூவ் பண்ணணும். என்னமோ சொன்னிய, எவனோ ஒருத்தன் அள்ளி அள்ளி கொடுக்கறான்னு. யாருமா அவன்? அதான் நானும் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க, யார் அவன்? அப்படி ஒருத்தன் இருக்கான்னு நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கறேன் என்ன விட்டுடுன்னு சொன்னீங்களே, அது எப்படி? 2 கோடி ரூபாய் கொண்டு வந்தீங்களா, அது எப்படி? அந்த 2 கோடி எப்படி வந்துச்சு? ஏதாவது லோன் வாங்குனீங்களா இல்ல மார்வாடி கடையில அடமானம் வச்சு பணம் கொண்டு வந்தீங்களா? 4 கோடி ரூபாய் வேணும்னு சொன்னப்ப அதுக்கும் ரெடின்னு சொன்னீங்களே, அது எப்படி? யாருக்கோ போன் பண்ணீங்களே, அது யாரு? அப்படி யாருமே இல்லைன்னா உங்க வீட்டுல என்ன நோட் அடிக்கிற மெஷின் வச்சிருக்கீங்களா? அந்த 2 கோடி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடுறேன். அந்த பணம் எப்படி வந்ததுன்னு நான் கோர்ட்ல சொல்றேன். என்ன சொல்லுவீங்க? அந்த பணம் ஏன் பணம் இல்லைன்னு சொல்லுவேன். என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக நீ செட்டப் பண்ணதுன்னு நான் சொல்லுவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.